ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா விலாக். இந்த விலாகில் வந்து ஒரு அருமையான புதுவிதமான டிஷ் தான் ஹைதராபாத் நிஷாமி தம் சிக்கன் தான் செய்கிறோம். வாங்க இது எப்படி செய்கிறோன்றதை போய் பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதில் தக்காளியே வராது. ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உதுத்தாதீங்கப்பா, அப்படியே போட்டுருங்கப்பா மொத்தமாக. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அதை கொஞ்சம் நேரம் நனைய விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கிடுவோம். பேர் என்ன? இப்போ வந்து 3 ஏலக்காய் 3 கிராம்பு அது கூட சேர்த்துக்கிடுவோம். பெப்பர் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ரெட் சில்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் நல்ல காரம் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறோம். மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஆயில் வந்து ஒரு 50 ml அளவுக்கு இதில் ஊற்றிக்கிடுவோம். நெய் வந்து ஒரு ஸ்பூனு. உப்பு வந்து உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். கடைசியாக ஃபைனலாக வாசத்துக்கு வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அடுப்பில் ஏற்றியாச்சு. ஒரு 1/2 hour இதை மூடி போட்டு மூடி நம்ம திறக்கவே கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த பாத்திரத்துக்கு வந்து அதனோட சூடு பட்டு அதில் இருக்கிற சூட்டுக்கே வந்து நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குக் ஆகிருக்கு. நம்ம வந்து இடையில ஓப்பனே பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து தண்ணி ஊற்றலை, எதுவுமே பண்ணலை. எல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.